அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் நடந்த தமிழ்நாடு விதைகள் சேகரிப்போர் கூட்டமைப்பு மூலமாக நடந்த விதைகள் பகிர்வு கூடல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நம்ம விதையை எப்படி தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்த விதையை எப்படி நேர்த்தியாக நம்ம பாதுகாத்து வைக்கணும், அதை எந்த காலகட்டத்தில் பயிரிடணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வேலூர்லேருந்து வந்திருந்த யுவராஜனா மற்றும் பிரதீப் அண்ணா தெளிவாக சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளியை நம்ம எப்படி விதை நேர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கட் பண்ணி சில பேர் என்னென்னா கட் பண்ணி அப்படியே சாம்பல் போட்டு உடச்சி வச்சுருவாங்க. அப்படி எடுத்தால் தரமாக இருக்குது. தக்காளியை கட் பண்ணி உழுந்துணும், டப்பாவில் போட்டு உழுந்துருங்க. ஒரு 2 நாள் இப்படி ஒதுக்கி வச்சுருங்க. மேலே அந்த வெள்ளை கலர் ஃபார்ம் ஆகும். ஒதுக்கி வச்சுட்டு இந்த 2 நாளுக்கு அப்புறம் இந்த வெள்ளை கலர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு 2-3 டைம் அலசிங்கன்னா இந்த விதை மட்டும் தனியாக கீழே பிரிஞ்சிடும். பிரிஞ்ச உடனே காலையில் விளவையில் எடுத்து காய வச்சுருங்க. ஒரு தண்ணிலையோ இல்லை விதை காய வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 கழிச்சு சும்மா அது ஒட்டின்னு இருக்கும், பிரித்து விடுறீங்க. கிளறி விட்டிங்கன்னா அடுத்தது ஒரு 7 நாள் இது நேரில் காய வச்சு தேவையான டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். மண்ணை டப்பாவோ இல்லை வேறு ஏதாவது காசு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி ரொம்ப நாள் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் சிப்லாக்கில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த தக்காளி விதையை 4 வருஷத்துக்கு ஃப்ரிட்ஜ் டோரில் வச்சுன்னா 4 வருஷத்துக்கு இப்போ முளைக்கும். முளைப்பு இருக்கும். எடுத்து போனதை மட்டும் லைட்டாக காய வச்சு, ஆனால் இது கூட எதுவுமே ஃப்ரிட்ஜ் டோரில் வைக்கிறவங்க கூட எதுவுமே சேர்க்கக்கூடாது. சாம்பலோ இல்லை எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃப்ரிட்ஜ் டோரில் வைக்கிறவங்க எதுவும் பண்ணக்கூடாது. இது விதைக்கும் போது மழை தண்ணியில் ஊற வச்சு விதை நேர்த்தி பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக முளைக்கும். ஆடிப்பட்டம் ஒரு இதில் போட்டு பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு இன்றைக்கி பிழிஞ்சிங்கன்னா நாளைக்கு இதே நேரத்தில் இல்லை காலையில் மேலே பார்த்தீங்கன்னா பூஜை பிடிச்சிருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கை போட்டு லைட்டாக தட்டிங்கன்னா அழகாக திறச்சியாக கீழே போயிடும். மேலே இருக்கிறதுனா நீங்கள் கீழே ஊற்றுறீங்க. திருப்பி கொஞ்சம் தண்ணி வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் வைங்க. இல்லை காலையில் ஃபுல்லாக வெயில் வச்சுட்டு 7 நாள் மேலே போய் வீட்டில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் போட்டு வச்சிங்க. அதாவது ஒரு ஆய்வுலையும் சரி நம்ம டீமில் இருக்கிறவங்களும் சரி பண்ணியிருக்காரு. 13 வருஷம் கழிச்சு தக்காளி விதை முளைச்சிருக்கு. தக்காளி விதை அவங்க ஒரு குணத்தை படிச்சது. அதனால நீங்கள் வைக்கிற நுட்பங்கள் சரியாக இருக்கணும். தக்காளியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில நுட்பங்கள்லாம் சொல்கிறேன், கேட்டுங்க. ஏன்னா இது ரொம்பவே தேவைப்படும். என்ன அப்படின்னா தக்காளியை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று கொடியாக போகும், இன்னொன்று குத்து செடியாக போகும். குத்து செடியாக போகிறது எப்போ போடுவாங்கன்னா அது குருவைக்கானதாக இருக்கும். அதாவது கார்த்தி கையில் போடுவாங்க. கை கடைசி கார்த்தியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ கொடியாக போகிறது இப்போ ஆலையிலேருந்து போட்டுக்கலாம். நீங்கள் விதை இல்லாமல் செடி உற்பத்தி பண்ண முடியும். வெறும் ஒரு செடி இருந்தால் ஒரே ஒரு விதை கிடைச்சாலும் அது 10 செடி உற்பத்தி பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னா இந்த கொடி போடுறாங்க ரொம்ப முக்கியமானது. ஒரு விதை கிடைச்சாலும் எப்படி 10 செடி உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த ஒரு விதை கிடைச்ச உடனே நீங்கள் நாற்று போடுறீங்க. இந்த கொடி ரகம் மட்டும் இந்த மாதிரி பண்ணலாம். என்ன ஆகுனா வளரும் போது ஒரு இலை கிட்ட ஒரு பூ வைக்கிறது ஒன்று பிரியும். இன்னொரு பக்கம் அதாவது இன்னொரு கிளை பிரியும். அடுத்த இலையில் ஒரு பூ வைக்கிறது பிரியும். மேலே கிளை பிரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளை பிரியுதில் அதை மட்டும் உடச்சி மண்ணில் நட்டுறீங்க. நட்டிங்கன்னா தொடர்ந்து தண்ணி கொடுக்கணும். ஒரு 5 நாள் தண்ணி குடிச்சிங்கன்னா அது வேர் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் திரும்ப எடுத்து நட்டிங்கன்னா திரும்ப செடியாக மாறிடும். கிளையிலேருந்து அப்படியே கிளையிலேருந்து உடச்சி நட்டுக்கலாம். இது கொடி ரகம் மட்டும்தான். விதை எல்லாமே பண்ணிக்கலாம். அது விதை எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும். காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மேலும் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு. நன்றி.